மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் கைலாய பரம்பரை போற்றி. திருச்சாளல்ங்கிற பகுதியில் நம்ம எத்தனை மந்திரம் பார்த்துருக்கோன்னு பார்த்துக்கிடுங்க. 16 வரைக்கும் பார்த்தாச்சா? திருச்சாளலில் எது வரைக்கும்? 16 வரைக்கும் பார்க்கட்டும். 16வது மந்திரத்திலையுமே சொற்பொருள் மட்டும்தான் சொன்னோம்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஆமாம். 16வது மந்திரம், நன்றாக நால்வர்க்கும் நான்மறையின் உட்பொருளை அன்றாரின் கீழிருந்துங்கு அறமுறைத்தான் காடியடி, அன்றாலின் கீழிருந்துங்கு அறமுறைத்தான் ஆயுடினும் கொண்டான்கான் புறமூன்றும் கூட்டோடே சாடலோ. இதே அமைப்புடைய மந்திரத்தில் தான் இந்த பதிகமே நிறைவாகுது. இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டு மந்திரத்துக்கான பொருளில் ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும், அதை கண்டுபிடிச்சு படிக்கணும். அதனுடைய உரையில் நாம் என்ன எழுதியிருக்கிறோம்னா, புராண காலத்தில் கல்லால மரத்தின் கீழே இருந்து இறைவன் முனிவர்களுக்கு, ஜனகாதி முனிவர்களுக்கு வேதத்தை உபதேசித்தார். அது அவருடைய அறக்கருணை. அறக்கருணையை மட்டும்தான் காட்டுறாருன்னு எடுத்துக்கிடக்கூடாது. முப்புறத்தை எரிக்கும்போது எந்த கருணையை காட்டுறாரு? மரக்கருணையை காட்டுகிறார் என்பது விடையாக இருக்கிறது. குறிப்புரையில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். அன்று என்பது பழமையை குறிக்கும் சொல். நான்மறையின் உட்பொருள் என்பது அறம்பொருள் இன்பம் வீடு. அதனால தான் மாணிக்கவாசகரே அறமுறைத்தான்னு சொல்லிட்டார். அறம்பொருள் இன்பம் வீடு. இந்த அறவுரை என்பது அறமுறைத்தல். அறமுறைத்தல் என்பது வடநூலில் தர்ம உபதேசம் எனப்படும். வடமொழியில் என்ன இருக்குங்கிறது இங்கே இருக்குது. வடமொழியில் அதுக்கு என்ன பேர்? தர்மோபதேசம். தர்ம உபதேசம் என்று பெயர். ஆமாம், தர்ம உபதேசம் என்று பெயர். அறம் என்பது அறங்களை செய்தல். அறம் என்பது 4 பொருளையும் குறிக்கும். அறம்பொருள் இன்பம் வீடு 4ஐயும் குறிக்கும். தர்மா மோட்சம். தர்மா அர்த்தகாம மோட்சம் என்பது வீடு. அறம் 4 அருள் செய்தாய். அற 4 அறம் இல்லை, அற 4 அருள் செய்தாய் கமா. இது தேவாரத்தில் இருக்குது. இப்படி ஒரு வரி, அற 4 அருள் செய்தாய். இன்னொரு தேவார வரி, அறம்பொருள் இன்பம் வீடு மொழிந்த வாயான். தேவாரம். அறம்பொருள் இன்பம் வீடு மொழிந்த வாயன், வாயான். தேவாரத்தில் 2 தொடரை பிரமாணமாக கொடுத்துருக்காங்க. அற 4 அருள் செய்தாய் 1, அறம்பொருள் இன்பம் வீடு மொழிந்த வாயாங்கிறது 2. 3வது ஒன்று கொடுத்துருக்குறாங்க, எல்லாவற்றையும் இன்னருளால் சொல்லினான். எல்லாவற்றையும் இன்னருளால் சொல்லினான் என்று கடைப்பிடிக்க வேண்டியவைகள். கடைப்பிடிக்க வேண்டிய. ஆமாம் ஆமாம். செய்யக்கூடியவைகள் எவை? தர்மம். அர்த்தம்ங்கிறது பொருள் சார்ந்தது. முடியாது. ஆமாம், வீடு வீடு. அதில் நமக்கு வேதாகம வேறுபாடெல்லாம் கிடையாது. 2 பேரும் ஒரே கொள்கை தான். ஒரே கொள்கை தான். எல்லாவற்றையும் இன்னருளால் சொல்லினான் என்றும் தேவாரம் சொல்லுகிறது. அடுத்த பத்தியே எழுதணும். பக்குவம் உடையவர்களுக்கு உபதேசம் செய்கிறான். பக்குவம் இல்லாதவர்களுக்கு
அவர்களை திருத்துவதற்காக தண்டிக்கிறான். நாம் என்ன செய்கிறோம்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். அது முடியாதுங்க, இறைவனாலே முடியாது, தெரிஞ்சுக்கிடுங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கு, இறைவனால முடியாது. அதாவது சைவ சித்தாந்தப்படி எல்லாரையும் மன்னிக்கக்கூடாதுன்னே இருக்குது. ஆமாம், பௌத்த சமணர்கள் எல்லாரையும் மன்னிக்கணுங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த சைவ சித்தாந்தத்திலேயே எல்லாரையும் சித்தியார் பரபக்கத்தில் இருக்குது. சமண பௌத்தர்கள் எல்லாரையும் மன்னிக்கணுங்கிறாங்க. எல்லாரையும் மன்னிக்கக்கூடாது, திருந்தினவங்கள தான் மன்னிக்கணும். எல்லாரையும் மன்னிக்கிறதுன்னா அப்போ அறமே வேண்டியது இல்லையே, எல்லாருமே வேண்டியது இல்லையே, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது நம்ம இதில் அப்படி கிடையாது. நம்ம தொடங்கும் போதே நம்ம தொடங்கும் போதே தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் தொடங்குறோம். தப்பு செய்துட்டு வா மன்னிக்கிறோன்னு நம்ம தொடங்குறது கிடையாது. இப்போ சந்திரனுக்கு இறைவன் அடைக்கலம் கொடுத்தாருங்க இடத்துல என்ன சொல்லுது தேவார உரை? தவறு செய்தான் திருந்தி வந்தான் தலையில் ஏற்றுக்கொண்டார். தவறு செய்தவனை ஏற்றுக்கொள்ளலை. அதைத்தான் இதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அந்த அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து திருத்துகிறார். அது முப்புறம் எரித்தலாக வருகிறது. கூட்டோடை என்பதற்கு அனைத்தையும் எரித்தலை குறித்தது. கூட்டோடை என்பது அனைத்தையும் எரித்தலை குறித்தது. இப்போ அந்த உரை அடிப்படையிலேயே நம்ம போகலாம். கல்லால மரத்தின் கீழ் இறைவன் இருந்தார். அது சிவபெருமானுடைய யோக வடிவம் என்று சொல்லப்படும். யோக வடிவம் எனப்படும். சித்தாந்தம் இறைவனுக்கு 3 வடிவம் சொல்லுகிறது. யோக வடிவம், போக வடிவம், வேக வடிவம். வேக வடிவம், யோக வடிவம் என்பது தட்சிணாமூர்த்தி. போக வடிவம் என்பது அம்மையப்பராக இருத்தல். இறைவன் அம்மையப்பராக இருக்கிறதுனால தான் உயிர்களும் ஆணும் பெண்ணுமாக உலக நடத்தைக்கு ஏற்றபடி வாழ்கிறதுக்கு தயாராகுது. வேக வடிவம் என்பது வைரவர் பைரவர் போன்று முப்புறம் எரிப்பவர் போன்று இறைவன் தீமையை அழிப்பதற்கு முன் வருதல் தான் என்ன வடிவம்? வேக வடிவம். இறைவன் யோக வடிவத்தில் மட்டும் இருக்க முடியாது. நீங்கள் ஆசிரியருக்கு என்ன அறிவுரை சொல்லுங்கள், கண்டுக்கிடாதீங்கிறீங்க. ஆனால் இறைவனுக்கு என்ன வடிவமும் இருக்குது, வேக வடிவமும் உண்டு. வேக வடிவமும் இருக்கணும், யோக வடிவமும் இருக்கணும். அப்போ தான் செயல்பட முடியும். எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறதுங்கிறது சாத்தியம் கிடையாது. இதெல்லாம் ஒரு ஆறுதலான செய்தியாக நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். வேகத்தை காட்டுற இடத்துல எதை காட்டி தான் ஆகணும்? வேகத்தை காட்டி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஆமாம், அந்த சில இறைவனுக்கு ஒரு விஷயம் பொருந்தது, ஒரு இறைவன் ஒரு விஷயத்தை செய்து காட்டுறாருன்னா நீங்களும் இப்படி இருங்கன்னு தானே அர்த்தம். புரியுதா? நீங்கள் தவறுகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே தவறாக போயிடும். உண்டா இல்லையா? அப்போ எது சரி எது தவறு என்பதை என்ன செய்யணும்? சொல்லணும். ஆமாம். அந்த சத்தங்களே நமக்கு தேவையானது அந்த உயிருக்கு செய்யும். எனவே அந்த வடிவத்தை இங்கு காட்டினார். கூட்டோடை என்பதற்கு அனைத்தையும் என்று பொருள். மேலே இது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கல்லால மரத்தின் கீழ் இருத்தல் என்ன வடிவம்? யோக வடிவம். ஆமாம், அதாவது பாறைகளினுடைய இடுக்கில் ஆலமரம் முளைத்து அதில் தட்சிணாமூர்த்தி கோயிலை அமைப்பாங்க. அதுதான் ஒரிஜினலாக அந்த கல்லால் மர நிழலில் தட்சிணாமூர்த்தி. பாறை இடுக்கில் எது முளைச்சி வரணும்? ஆலமரம் முளைக்கணும். அதில் யாரை உட்கார வைக்கணும்? தட்சிணாமூர்த்திக்கு திருமேனி வைக்கணும். வச்சோம்னா அது இங்கு சொல்லப்படுற அந்த கல்லால் மூர்த்திக்கு பொருத்தமாக இருக்கும். இதுதான் கல்லால்ங்கிறது. அதுதான். அதுக்காக நம்ம கோயில்களில் எங்கே போகிறது? ஆலமரத்துக்கு. அதே மாதிரி நம்ம மரம் மாதிரி செஞ்சுக்கிடும். கோயில்களில் நம்ம அது முடியாதுங்கிறதுனால நம்ம செஞ்சுக்கிடும். எனவே இதை குரு வடிவமாக எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது அந்த குருவால் உபதேசிக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப முக்கியம். அறம்பொருள் இன்பம் வீடு.
அறம்பொருள் இன்பம் வீடு. அறம்பொருள் இன்பம் வீடு என்பதை திருவள்ளுவர் எடுத்து சொல்கிறார். அதனால தான் திருக்குறளுக்கும் நம்ம தமிழ் மறைன்னு ஒரு பேர் வச்சாங்க. என்னென்னா அவரும் எதையெல்லாம் பேசுகிறாரு, அறம்பொருள் இன்பம் வீடு பேசுகிறார். அதனால் தமிழ்மறை என்று பெயர் வைத்தாங்க. ஆனால் வள்ளுவர் ஆகமம் வேதம் வீடு பேறு பற்றி பேசுகிற அளவுக்கு வீடு பேரை அதிகமாக என்ன செய்யலை, பேசலை. அதனுடைய வீடு பேற்றை பற்றி துறவு போன்ற பகுதிகளில் பேசுகிறார தவிர வீடு பேற்றை பேசுவதற்காகவே அவர் அந்த நூலை என்ன செய்யலை, எழுதலை. வீடு பேற்றை சொல்லுவதற்காகவே அந்த நூலை எழுதலை. ஆனால் எதற்காக நான் இப்போ திருக்குறளை தொட்டேன்னா, நம்ம ஆட்கள் சிலர் இந்த அறம்பொருள் இன்பம் வீடுங்கிறதுக்காக திருக்குறளில் போய் நின்றுடுவாங்க, வேதத்தை விட்டுருவாங்க. இப்போ இந்த சைவம் பண்ணுறவங்க நிறைய பேர் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க புதுசாக. வள்ளுவரில் போய் நின்றுடுவாங்க. அறம்பொருள் இன்பம் வீடு தானே இப்போ உபதேசித்தார் தட்சிணாமூர்த்தி, எங்கே போத்துக்கிடுறோம், திருக்குறளுக்கு போயிடுறோன்ட்டு அங்கே போயிடுவாங்க. எதை விட்டுருவாங்க, வேதத்தை விட்டுருவாங்க. ஆனால் அந்த வேறுபாடு அவங்களுக்கு தெரியாது. வள்ளுவர் திருக்குறளை சொன்னது மானிட சமுதாயம் மேன்மை உறுவதற்காக, குறிப்பிட்ட ஒரு சமயத்துக்காக அவர் அந்த நூலை எழுதலை. நாம் நம்ம சமய கருத்துக்கள் நிறையா இருக்கிறதுனால நம்ம நூல்னு சொல்கிறோம். சமணர்கள் எங்கள் நூல்னு நூலில் இருக்கிறாங்க, பௌத்தர்கள் எங்கள் நூல்னு நூலில் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் பைபிளை பார்த்து தான் அந்த நூல் எழுதினாங்கன்னு சொல்லி பிஹெச்டியே வாங்கிட்டாங்க கிறிஸ்தவர்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க பைபிளில் சொல்லியிருக்கிறது தான் திருவள்ளுவரே சொல்கிறாரு. எனவே இந்த திருக்குறள் எல்லாருக்குமே இடம் கொடுத்து நிற்குது. திருவள்ளுவர் சாமியை வெளிப்படையாக சொல்லாததுனால எல்லாருக்கும் இடம் கொடுத்து நிற்குது. இப்போ கடவுள் வாழ்த்தில் ஒரு இடத்துல கூட எந்த சாமி பேரும் கிடையாது, படுத்தலை. அப்போ அவர் குறிப்பாகத்தான் யாரை காட்டுறாரு, கடவுளை காட்டுகிறார். அப்போ நீங்கள் திருக்குறளில் இல்லாதது இல்லை. ஆனால் அதுக்காக திருக்குறள் இருக்குங்கிறதுக்கு நீங்கள் எதை விட்டுறக்கூடாது, வேதத்தை விட்டுறக்கூடாது. சைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றை விடணும்னா வேற ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணணும். இவங்க வேதத்தை விட வைக்கிறதுக்கு எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, திருக்குறளை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது சரியான பாதை இல்லை. ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் சரியான பாதை. ஆமாம், நமக்கு எல்லாமே ஆரிஜின் என்னது தான், வேதம் தான். இந்த ரெண்டு மந்திரத்தையும் இணைச்சி படிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கடைசி மந்திரமும் கடைசி மந்திரத்தை படித்து பாருங்கள். அருந்தவர்க்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கினையும் இருந்தவர்க்கு அருளும்போது எனக்கரிய எம்பேடி. அருந்தவருக்கு அறமுதல் நான் கண்டருளை செதிலே திருந்தவருக்கு உலகிற்கை தெரியாகான் சாளர். ரெண்டும் ஒரே மாதிரி வரும். ரெண்டையும் கவனமாக படிக்கணும். முதல்ல இதில் உள்ள குறிப்புகளை பார்க்கலாம். எனவே 4 வேதத்திற்கு மூலமாக இருப்பது அறம்பொருள் இன்பம் என்பதை நாம் இதில் புரிஞ்சிருக்கிறோம். சரியா? இது தர்மோபதேசமாக பார்க்கிறோம். அந்த இறைவனை முப்புறத்தை எரிக்கும்போது என்ன கருணைக்கு வர்ற, என்ன வேக வடிவத்துக்கு வந்துடுறார். என்ன வடிவம்? வேக வடிவத்திற்கு வந்துடுறார். இறைவனுடைய 3 வடிவங்களில் இந்த மந்திரம் 2 வடிவங்களை பேசுகிறது. அம்மையை திருமணம் செய்து வர்ற இடம் நிறையா இருக்குது. அதெல்லாம் என்ன வடிவம்? போக வடிவம். அம்மையை திருமணம் செய்த குறிப்பு இந்த பதிகத்தில் நிறையா இருக்குது. அதெல்லாம் என்ன வடிவம்? போக வடிவமாக எடுத்துக்கொள்ளும். இறைவனுடைய 3 வடிவங்களும் நீங்கள் அப்படியே தலைப்புக்கு போனால் தப்பிச்சிடலாம். தலைப்பு என்னது? காருண்யத்து இரங்கல். 3 வடிவமே என்னது தான்? இரக்கம்தான். குருவா வந்ததும் உயிர்கள் மேல் கொண்ட காருண்யத்தால், இறைவன் வேகம் கொண்டதும் அந்த வேகம் கொண்டவர்களை திருத்துகின்ற கருணையினால், அம்மையோடு வந்ததும் எதனால்தான்? எல்லாமே இரக்கம்தான். போக வடிவமும் இரக்கத்தால் வந்தது, வேக வடிவமும் இரக்கத்தால் வந்தது, யோக வடிவமும் இரக்கத்தால் வந்தது என்று அங்கே கொண்டு போய் அதில் பொருத்தி படிச்சுக்கணும். அடுத்த மந்திரத்தினுடைய பொருள் எழுதிட்டு நம்ம கிளம்பலாம். இதே மாதிரி 2வது தடவை படிச்சுக்கலாம். 16வது மந்திரம் படிச்சிருக்கிறோம். 17வது மந்திரம் அம்பலத்தை கூத்தாடின்னு வரும் மந்திரம். அதனுடைய பொழிப்புரை. இறைவன் அருள்வெளியில் நடனமாடுகிறார். இந்த தேவாரத்துக்கு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு.
தேவாரம் எங்கே தெரியுமா? அந்த திருமந்திரம் இந்த மாத பாடப்பகுதியில் திருமூலர் தன்னை பற்றி சொல்கிறார். அந்த இடத்துல தான் அருணை வடிவேலனார் இப்படி சொல்லும் போதெல்லாம் அவங்க தன்னைத்தானே புகழ்கிறாங்கன்னு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறார். தேவார புக்கு நம்ம பாடசாலையில் வரும்போது ஞாபகப்படுத்துகிறேன். திருமூலர் தன்னைத்தானே அறிமுகப்படுத்துகிறார். மாலாங்கன்கிற தன்னுடைய மாணவர்கிட்டருந்து பேசுகிறதுலேருந்து 10 மந்திரம் நமக்கு பாடம். அதில் ஒரு மந்திரத்தில் திருமூலர் தன்னைத்தானே அறிமுகப்படுத்துகிறார். அப்போது உரையாசிரியர் சொல்கிறாரு, இப்படி திருமூலர் சொல்கிறதுனால தற்புகழ்ச்சி பண்ணுறாருன்னு நினச்சிடாதீங்க. குருமார்கள் இப்படி சொல்லுவாங்க, யாருக்காக? நாம நல்லா இருக்கிறதுக்காக சொல்லுவாங்கன்னு சொல்கிறார். அது எங்கே படித்தேன்னு ஞாபகம். அவங்க சொன்னால் தானே நமக்கு தெரியும். ஆமாம் ஆமாம், அம்மாவோட பேர் குழந்தைக்கு சொன்னது அம்மா தான் சொல்லி கொடுக்கணும். அம்மா தான் சொல்லி கொடுக்கணும். இப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போகும்போது அந்த முதல்ல பசங்க எங்கள் பெயர் பழகுவான். அந்த பெயர் பழகிறதுக்கு அவனே திரும்ப கேட்பான், சார் உங்கள் பேரை சொல்லுங்கள் சார், பேரை சொல்லுங்கள் சாருங்க. ஏன்னா மற்ற டீச்சர் கேட்டால் சொல்லணும்ல யார் வந்தாங்கன்னு. தமிழ் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சருங்கிறத விட எதை சொல்லணும்? பேர் சொல்லணும், நேம். இந்த மந்திரத்தினுடைய பொருளை எழுதுவோம். அருள்வெளியில் இறைவன் இயங்குகிறான். உண்பதற்கு யாசகம் பெறுகிறான். அந்த சிவனை கடவுள் என்று சொல்லுவது எப்படி? விடை சொல்றாங்க. அருள்வெளியில் நடனமாடுகின்ற இறைவன், அது இறைவனுக்கு பெருமை. அந்த இறைவன் யாசகம் பெற்று உண்பதாக சொல்லுகிறார்களே, அது சிறுமைதானே என்பதுதான் கேள்வி. அவ்வாறு எண்ணுதல் கூடாது. வேதங்களே இறைவன், வேதங்களே சிவபெருமானை எங்கள் தலைவனே, ஆண்டவனே என்று கூறி வழிபடுகின்றன. எனவே யாசகம் பெறுதல் இறைவனுக்கு என்ன கிடையாது? சிறுமை கிடையாது. குறிப்புரை எழுதிடுங்க. இறைவன் நடனமாடுவது அம்பலம் என்றால் தனக்கு என்று ஒரு இடம் இல்லாதவனா? இப்போ பிள்ளையார் கோயிலில் படுத்திருப்பாருங்கிறது ஒருத்தருக்கு அட்ரஸ் ஆகாதில்ல. ஒருத்தர் அட்ரஸ் கேட்குறாரு, பிள்ளையார் கோயிலில் இருப்பார் சார் அப்படின்னா அது என்ன ஆகிருது? அது ஒரு அவருக்கு முகவரி ஆகாது. இறைவன் அம்பலத்தில் நடனம் ஆடுறாருன்னா அவருக்கு என்ன இல்லைன்னு சொல்கிறாங்க இகழ்கிறவங்க, அவருக்கு வீடும் கிடையாது, அட்ரஸே இல்லாதவர்னு சொல்கிறாங்களாம். புரியுதா? தனக்கென ஓர் இடம் இல்லாதவன் என்றும், பிச்சை ஏற்பவன் என்பதனால் தனக்கென உணவில்லாதவன் என்றும் சிவனை இகழ்கிறாங்க. உணவில்லாதவன், பொருள் இல்லாதவன் என்று இகழ்கிறாங்க. அது இங்கு மறுக்கப்படுகிறது. இறைவன் அவ்வாறு எண்ணுவதற்கு உரியவன் அல்ல. வேதங்களால் போற்றப்படுபவன். வேதங்களால் போற்றப்படுபவன் நம் கருவிகளுக்கும் நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டாதவன். எனவே கருவி அறிவை கொண்டும் சிற்றறிவை கொண்டு யாரை மதிப்பிடக்கூடாது. சிவனை பார்த்து என்ன கேட்குறாங்களாம்? அம்பலத்தில் தானே டான்ஸ் ஆடுறாரு, சொந்தமாக ஒரு இடம் இல்லைன்னு சொல்லு அப்படி சொல்கிறார். புரியுதா? நம்ம கேரா பிளாட்ஃபார்ம் சொல்கிறோம்ல, அது மாதிரி யார் மேலே பழி வைக்கிறாங்க? இறைவன் மேலே. பிச்சை எடுத்தானே சாப்பிட்றாரு, அப்போ சாப்பாட்டுக்கு காசு இல்லாதவர்னு சொல்லு.
என்று சிவனை இகழ்பவர்கள் இகழ்கிறார்கள். அப்படி எண்ணக்கூடாது. வேதங்களே அவரை என்ன சொல்லி கூப்பிடுதான்? எங்கள் தலைவனே, ஆண்டவனே என்று கூப்பிடும்போது இந்த சிந்தனை தவறானது என்று பதிலும் வழங்கப்படுகிறது. நுண்ணியனே என்று அவரே சொல்கிறார்ல, அந்த கருத்தை நம்ம இதில் எடுத்துக்கொள்ளணும். எனவே இது போன்ற சிந்தனைகள் ஏற்புடையது அல்ல என்று மாணிக்கவாசகர் முடிக்கிறார். அதை நம்ம தலைப்போடு எப்படி பொறுத்துறது, அருணையார் என்ன கேள்வி கேட்டு பதில் சொல்கிறாருங்கிறதெல்லாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். சரியா? என்ற அளவில் நாம் நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆரது கேட்பு எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாய் என்று நாளை பணி நோக்கி செல்வோம். அனைவருக்கும் நன்றி. சிவாயினம் சிவாயினம். சிவாயினம்.